அப்புறம் நம்ம 2 பேரோட திட்டமும் நடக்காதே. இத பாருங்க, அந்த மாயா அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நாங்க நினைச்சது எதையும் எங்களால செய்ய முடியாது. ம், அவ கண்டிப்பா எதையும் செய்யவும் விட மாட்டா. இப்போ ரகுராம் முழுக்க முழுக்க அந்த மாயா பிச்சை மட்டும்தான் கேக்குறான். அவன் உங்கள மாதிரி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் அறிவு இருக்கிறவன். நம்ம எந்த நோக்கத்துல அந்த வீட்டுக்குள்ள போறோம்னு ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் அந்த வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமகளாவும் வர முடியாது. இத்தனை வருஷம் நான் தவறு சாதிக்க நினைச்ச எந்த மண்ணையும் பண்ண முடியாது. என் பொண்ணோட வாழ்க்கை மேல இருந்த பயத்தினால நான் இப்படி பண்ணிட்டேங்க. நான் செஞ்சது தப்பு தான். இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம தான் நாங்க முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ரகுராமுக்கு இந்த காதல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் மாயாவையும் சீனுவையும் இன்னும் சேர்த்து வைக்காமலே இருக்கிறான். உங்க பொண்ணுக்கும் அந்த சீனுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஏங்க இனிமேல் அதை எப்படிங்க முடியும்? அவங்க குடும்பத்தையே பஞ்சாயத்துல நிக்க வச்சு நான் மகா அசிங்கப்படுத்தி விட்டேன். போதா குறைக்கு அவர் ஓகேன்னு சொன்ன நிச்சய ஓலையும் நான் கிழிச்சு போட்டேன். இனிமேல் அவங்க எப்படிங்க என் வீட்டில் சம்மதம் வச்சுக்குவாங்க? நான் திரும்ப பொண்ணு விஷயமா பேசுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனால் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட மாட்டாங்க? முதல்ல அந்த வீட்டுல இருக்கிற 2 பேர் சரி கட்டணும். 2 பேரா? யார் இது? பார்வதி உங்க குடும்பத்து பொண்ணு. அதனால நீங்க என்ன சொன்னாலும் கேட்பான். அவ மூலமா அந்த பத்மாவை எப்படியாச்சும் வர வைங்க. ஏங்க பத்மாமா எங்க மேல கொலை வெறியில இருக்கும். ஏதாவது சொல்லி அவளை சமாதானப்படுத்துங்க. அவங்க 2 பேரும் நம்ம பக்கம் வந்துட்டா போதும். திரும்ப அவங்க கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு அந்த வீட்டுக்குள்ள நீங்க போயிடலாம். சரிங்க, நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன். நான் பாத்துக்கிறேங்க. சரி சரி, திரும்பவும் சொதப்பி வைக்காதீங்க. பேசிட்டு சொல்லுங்க. சரிங்க, நாங்க வரோம். சரிங்க. இப்படி ஆயிடுச்சே தேனு. வெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைச்ச கதையா நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நம்மளே உடைச்சு விட்டோமே. நமக்கு என்னங்க தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு? நானும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அவங்கள வீட்டை விட்டு அனுப்பாம இங்கேயே இருக்க வச்சு சொத்து வர்றதுக்கு என்ன வழியோ அதை பண்ணியிருக்கணும். ஏங்க சமந்தி அவங்களே வந்துட்டாங்க. ஹாய் மிஸ்டர் லிங்க்ஸ். லிங்க்ஸா? உங்களை தாங்க சொல்றாரு. நாங்க உள்ள கமிங். வாங்க. வாங்க. கம் ஆன். வாங்க சார். வாங்க சம்பந்தி. வணக்கம். வணக்கம். இருக்கட்டும் இருக்கட்டும். பத்மா, நாம இங்கிருந்து போகும்போது இவங்க முகம் மழை பிடிக்கிற மாதிரி இருண்ட மேகமா இருந்துச்சுல்ல? ஆனா இப்ப பாரு, திருவிழா லைட் மாதிரி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. எங்களை பார்த்து திடீர்னு என்ன அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷம் இருக்காதா சம்பந்தி? இதுக்கு முன்னாடி நாங்க இங்க இருந்தப்போ இந்த சந்தோஷம் இல்லையே. என்ன பண்றது பத்மா, அப்ப நாம செல்லா காசு, இப்ப நாம அமெரிக்க டாலர் ஆச்சே, மதிப்பு கூடிக்கிட்டே போகும் இல்ல?
மா உட்காருங்க சம்மந்திமா. வேண்டாங்க, விருந்தும் மருந்தும் கொஞ்ச நாள் தானே. நாங்க உட்காரவோ தங்கவோ வரல. இல்ல நீங்க பழசை ஏதோ மனசுல. சே, 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 சே. நாங்க பழசை எப்பவோ மறந்தாச்சு, இன்க்ளூடிங் யூ. பயப்படாதீங்க, இது நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இது எங்க பையனுக்கு நீங்க போட்ட செயின். நீங்க போட்ட செயினை திருப்பி கொண்டு வந்து போட்டுட்டு திரும்ப கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஏங்க அதெல்லாம் எதுக்கு சம்மந்தி? வாங்கினத திருப்பி கொடுத்தானே ஆகணும். அது பொருளா இருந்தாலும் சரி, வார்த்தையா இருந்தாலும் சரி. ஊருக்கே சோறு போட்ட குடும்பம் எங்க குடும்பம். எங்களை பார்த்து அந்த மாதிரி பேசுனீங்கல்ல? இந்தாங்க, இத புடிங்க. இது என்ன சம்மந்தியம்மா? நீங்க ஃபங்க்ஷனுக்கு கொடுத்த புடவை. இனிமே எனக்கு இது வேண்டாம், புடிங்க. இது வாங்கிக்கங்க. இல்ல சம்மந்தி. என்னது சம்மதியா? அதை இனிமே நீங்க சொல்லக்கூடாது. எக்ஸ் சம்மதி, அண்டர்ஸ்டாண்ட்? இது என்ன தெரியுமா? நீங்க சே 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 நீ போட்ட மோதிரம். நீ போட்ட மோதிரத்தை நீயே புடிச்சுக்கோ. பாருடா. ஏய், இன்னும் நான் தூக்கி போடவே இல்லை. Catch it. உங்களை முழுசா நம்பி வீட்டுக்குள்ள வந்தோம். ஆனா எங்க கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஆளே மாறிட்டீங்கல்ல. அதுவும் நல்லதுக்காக தான் போல இருக்கு. உங்களை பத்தி எங்களுக்கு இப்ப முழுசா தெரிஞ்சிருச்சு. இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் இருந்த தொடர்பு முடிஞ்சிருச்சு. அப்படி சொல்லுமா என் தங்க குட்டி? சம்மந்தியம்மா இருங்க, எதுக்கு இப்ப கோபப்படுறீங்க? Silence. நாங்க போயிட்டு வரோம். இல்ல போறோம். இனி இந்த பக்கமே வரமாட்டோம். சம்மந்தி சம்மந்தி நில்லுங்க. Yes. Come here. சொல்லுங்க. Open it, man. அதுல ஒண்ணு இல்ல. தூக்கி போட்டுருங்க. அட தூக்கி போட்டுருங்க. குப்பை குப்பை. என்னங்க இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கு நான் கனவா கண்டேன். எல்லாம் சரி, ஆனா கடைசியா அந்த வெத்து பேப்பரை கொடுத்து அசிங்கப்படுத்தி விட்டான்ல.
வீடே இப்படி களை இழந்து போயிருக்க. சிவா, சிவா. அண்ணே, இதா வரண்ணே. சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு லோடு வந்துச்சா? தெரிலண்ணே, கேட்கணும். சீனு, மாமா வயல்ல வேலை தொடங்கியாச்சா? தெரில மாமா, இனிமே தான் போய் பார்க்கணும். ஜானகி, ஜானகி. அத்தை, அண்ணன் கூப்பிட்டாரு. வாங்க வாங்க, வெளியே போயிட்டு வந்துட்டீங்களா? நான் இனிமே தான் போக போறேன். ஐயோ, ஆமால, மறந்தே போயிட்டேன். இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இரு ஜானகி, இரு. இப்ப எதுக்கு எல்லாரும் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க? நாம நினைச்சு பார்க்காத அளவுக்கு வீட்ல என்னென்னமோ நடந்துடுச்சே ரகு, அந்த கவலை தான். மச்சான், நீங்க இப்பவும் கலகலன்னு இருப்பீங்களே, இப்ப என்ன? தெரியல மச்சான், மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருந்த வீடு இப்போ புயல் வீசி ஓஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதானே என்னென்னமோ எல்லாம் நடந்துருச்சு. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, இன்னமும் ஏன் எல்லாரும் இப்படியே இருக்கீங்க? முடிஞ்ச விஷயத்தை நினைச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலங்க, வீடே இப்படி களை இழந்து போயிடுச்சு. நாம தான் நடந்த விஷயத்திலிருந்து வெளியே வரணும். நம்ம சந்தோஷத்தை நாம தான் தேடிக்கணும். எப்பவுமே எல்லாருமே சகஜமா இருங்க. நீங்க சொல்றதும் சரிதாங்க. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கோம், இது நமக்கு போதாதா? நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். பத்மா, பார்வதி, சமையல் ஆரம்பிச்சிடலாம் வாங்க. சரி, இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இரு, நீங்க எல்லாரும் எங்கேயும் போக வேண்டாம். இன்னைக்கு கொஞ்சம் வேற ஆள் கையால காப்பி போடலாம். ஏங்க, நான் போடுற காஃபி நல்லா இல்லையா? ஐயோ, நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? பெரிய மாற்றம் வேணும்னா சின்ன மாற்றத்துல இருந்து தொடங்கணும் இல்ல? இன்னைக்கு மாயா காஃபி போடுவா. நானா? காஃபி போட தெரியும்ல? தெரியும். மாயா, மாமா, குடிக்கிற மாதிரி போட தெரியுமா? மாமா, அதெல்லாம் நல்லா தான் போடுவேன். அப்பா, எங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறீங்களா? ஏய், அதெல்லாம் நான் நல்லா தான் போடுவேன். இருங்க பெரியப்பா, எல்லாருக்கும் நான் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஏய் தனா, வா. நான் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் வேண்டாமா? வா. போங்க போங்க போங்கம்மா.
மாயா, சீனுவுக்கும் காஃபி கொடு. ஆ சரிங்க பெரியப்பா. தேங்க்ஸ். ஓகே. பரவாயில்ல மாயா, நல்லா தான் போட்டிருக்க. பெரியப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ம். ஓம் பெரியம்மா அளவுக்கு இல்லதா, இருந்தாலும் நல்லா இருக்கு. இது என் பொண்டாட்டி போடுற காஃபியை விட சூப்பரா இருக்குமா. மாமா தோழி முடிஞ்சு. அம்மா, பாத்து அக்கா வேணாங்க. மாமா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீங்க பட்னி தான். மச்சான் அவசரப்பட்டனே மச்சான். ரொம்ப அவசரப்பட்டீங்க. நீ போடுற காபி நல்லா தான் இருக்கு. போய் குடி. ஐயோ, இந்த வீடு எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. மாயா, உண்மையிலேயே காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. பரவாயில்லையே, காஃபி போட்டு எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டியே. ஆமா மாயா, காபி சூப்பரா இருந்துச்சு. மாயா, காஃபி சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ். சிவா அண்ணா, வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிங்கண்ணா. அண்ணா, என்னண்ணே திடீர்னு கோவிலுக்கு போலான்னு வந்திருக்கீங்க? கொஞ்சம் மனசு சரியில்லை. அண்ணா, என்னண்ணே ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, தெரியல. வா. சரிங்கண்ணே. கடவுளே, மனுஷன் வாழ்க்கையில குழப்பம் வரும்போது அவன் நிலையில்லாம போறான். அந்த குழப்பத்துக்கு தீர்வு தேடி அவன் வந்து சேர்ற கடைசி இடம் உன்கிட்டதான். வீட்டோட கௌரவம், மானம், மரியாதை முக்கியம். நம்ம நேசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் முக்கியம். இத ரெண்டையும் காப்பாத்துற இடத்துலதான் நான் இருக்கேன். எனக்கு சரியான வழியை நீதான் காட்டணும்.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா எங்களை ஞாபகம் இருக்கா ஐயா? எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்ல மாட்டியா? ஐயோ விடு பார்வதி. வணக்கம் சம்பந்தி. பார்வதி, இவங்கள பாக்குறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தியா? இது நீ அங்கேயே சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். சம்பந்தி அம்மா, அன்னைக்கு நான் பேசின எதுவுமே என் மனசுல இருந்து வந்த வார்த்தை இல்லை. உங்களை உங்க அண்ணன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. சம்பந்தி அம்மா, முதல்ல நீங்க என்னை மன்னிக்கணும்.